அப்புறம் சிறையில் அது என்னால் தான். நான் தான் என்ன சொல்லிட்டேன் ராஜீவ்காந்தியை கொண்டவர் டெரரிஸ்ட்டுங்கிற எங்கள் அண்ணனை தீவிரவாதின்ற. சரி, ராஜீவ்காந்தியை கொண்டுட்டோம், டெரரிஸ்ட்டுங்கிற. தன் நாட்டு இராணுவத்தை அனுப்பி எங்களை லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிச்சார். ஐபிகேப்னு ஒன்று அனுப்பி 26,000 என் இன மக்களை கொன்று குவிச்ச அந்த செயலுக்கு பேர் என்ன? தன் நாட்டு இராணுவத்தை இன்னொரு நாட்டுக்கு அனுப்பி அந்த நாட்டு மக்களை கொன்று குவிச்ச பேர் அது இன்டர்நேஷ்னல் டெரரிசம் இல்லையா? அப்போ அவர் இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் இல்லையான்ட்டேன். உடனே கைது. பேசின என்னை விட்டு கூட இருந்த எங்கள் ஐயா, அண்ணன் குளத்தூர்மணி எல்லாரும் ஒரே ஜெயிலில் கிடக்கிறோம். எங்களுக்கு ஜெயிலுக்குள்ளே ஒரு ஜெயில். நாங்கள் சர்வதேச பயங்கரவாதிகள்னால கோயம்புத்தூரில் 45 நாளாக 50 நாளாக போட்டாங்க. அங்கே உள்ள வண்டி வச்சு சிறைக்குள்ளே ஒரு சிறை. அதில் ஒரு பெருமை இன்னும் நினைவு இருக்குது. எங்கள் ஐயாவுக்கு நினைவு இருக்கும். நான் சொன்னேன், அந்த கதவை திறந்து உள்ளே போனவுடனே நம்ம பாட்டன் செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் இருந்த சிறை அறை அது. ஆமாம், எங்களுக்காவது ஒரு கழிவறை ஒன்று கட்டி வச்சுருந்தான். அது கழிவறை மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம பாட்டை இருந்த காலத்தில் அது இல்லை, ஓடு தான். ஓடு ஒரு மண் கொடுப்பான். அதான் அதை நினச்சிக்கும் போது இப்போவும் நெஞ்சில் ரத்தம் கசியும். அப்படிலாம் போராடி பெற்ற சுதந்திரம் கருணாநிதி வீட்டில் அடமானம் வச்சுட்டு போயிட்டாங்களேன்ட்டு நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்குது. அதில் அப்போ நாங்கள்லாம் இப்படி வெளியில் நடைபயிற்சி போயிட்டு செய்தித்தாளை வாங்கிட்டு வரும்போது எங்கள் ஐயா அந்த இடத்துல என்ன சொல்லுவார், நாட்டு விடுதலைக்காக செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் இருந்த அறை. எங்கள் ஐயா நம்ம பாட்டன் இந்திய தேசிய விடுதலைக்கு போராடி சிறையில் இருந்தான், நம்ம தமிழ் தேசியத்துக்கு போராடி பக்கத்து அறையில் இருக்கோம், வாங்க பெருமை தான் அப்படின்ட்டு. அப்புறம் போனால் நம்ம பாட்டன் இழுத்த செக்கு அங்கே இருக்குது. அதில் ஒரு பலகை இந்த மாதிரி வச்சு எழுதியிருக்குது, வாவு சிதம்பரனார் இவர் செக்கிழுத்த செம்மல், இவர் தமிழ் இலக்கியங்களை அதெல்லாம் பழுதுற கற்றவர்னு எழுதி வச்சுருக்கான். அது அவ்வளவு காலம் ஜெயிலில் பல பேர் சிறைக்கு போயிட்டு வந்திருக்கான். இவர் பழுதுற கற்றாரா? ஏடா தப்பாக படித்தார்னு எழுதி வச்சுருக்கா. அவரை கூப்பிட்டா, ஐயா பழுதற கற்றார்னு எழுதுங்க ஐயா, அவ்வளோ பெரிய கல்வியாளரை பழுதுற கற்றார்னு எழுதி வச்சிருக்கீங்களேன்னு சொன்னோடனே, தப்பாயிருச்சா மாற்றி எழுதுறோம்னு அந்ததே மாற்றி எழுத வச்ச மகன் நம்ம ஐயா தான். பழுதுற கற்றார்னு எழுதி வச்சிருக்கீங்க ஐயா, நினைவில் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.